மு.க.ஸ்டாலின் அவர்களின் அற்புதமான திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக 2025 அப்புறம் 26 வரைக்கும் கூட சொல்லலாம், தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியை கண்டிருந்த நமது தமிழ்நாடு அதே வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் எங்களது கழகத் தலைவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து முனைப்பாக இருந்து வருகிறது. இந்த வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து இதே அற்புதமான உச்சியை நோக்கி ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தப்பட வேண்டும் என்றால், செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மிக மிக அவசியம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கனெக்டிவிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கீ ஃபார் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இதுவரை தமிழ்நாடு காணாத ஒரு தொழில் வளர்ச்சியை, இந்தியாவில் எந்த மாநிலமும் காணாத ஒரு தொழில் வளர்ச்சியை கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கண்டது. இந்தியா வியந்து பார்த்தது. நம்பர் 1 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் என்று இந்தியாவே வியந்து பார்த்தது. தமிழ்நாடு எப்படி இந்த வளர்ச்சியெல்லாம் கொடுக்குது என்று நம்மிடம் கற்றுக்கொண்டு மற்ற மாநிலங்கள்லாம் அதை செயல்படுத்த துவங்கினார்கள். அதற்கு காரணம் துரிதமான திட்டமிடல், சரியான திட்டமிடல், துரிதமான கிளியரன்சஸ் எல்லாமே. அதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் க்ரோத், ரோட்ஸ், போர்ட்ஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப சரியான நேரத்தில் முடிவெடுக்கப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அதில் முக்கியமான ஒரு திட்டம் போர்ட் கனெக்டிவிட்டி எல்லாருக்கும் நல்லா தெரியும். துறைமுகங்கள், அதே போல் நம்ம கப்பல் போக்குவரத்தும் சரி, விமான போக்குவரத்தும் சரி, தரைவழி போக்குவரத்தும் சரி, அனைத்தும் சரியாக இருந்தால்தான் தயாரிக்கப்படும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சரியான நேரத்தில், உரிய நேரத்தில் போர்ட்ஸுக்கு சென்றடையும், உலகமெங்கும் அது சென்றடையும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சரியாக இருக்கணுன்றதில் திராவிட நாயகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். இதில் மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த நாள் இன்று 24 ஆகஸ்ட் 2026 என்று வரலாறு சொல்லும் அளவிற்கு நீண்ட நெடிய கால மிக சரியான முறையில் பல இடங்களை பார்த்து பொருளாதார வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் கேட்டு பிறகு தேர்வு செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இன்று தாவேக அரசு டிராப் செய்துள்ளது, கைவிட்டு விட்டது. இது ஒரு விமான நிலையத்தை மட்டும் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியே, நான் தொழில் வளர்ச்சி மட்டும் சொல்லலை, ஒட்ட வளர்ச்சி, இன்ஃபேக்ட் டூரிசம்க்கெல்லாம் பெரிய அடி. நீங்கள் டூரிசம்க்கு, சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அடி இது. இதை தாண்டி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை இன்று இந்த அரசாங்கம் எடுத்திருப்பது உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து இந்த திட்டத்தில் வேலை செஞ்சுருக்கோம். எனக்கு அதோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தூரம், எவ்வளவு கிளியரன்ஸுக்காக, அதுவும் அப்போ இருந்த இந்த இப்போவும் இருக்கிற அந்த ஒன்றிய அரசிடமிருந்து இந்த திட்டத்துக்கான பெர்மிஷன்லாம் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்று அரசு இயந்திரத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு, ஏன் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும். ஏன் உங்களுக்கு குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் ஏன் தேவை? முதல்ல சென்னை ஏர்போர்ட்டில் இன்னைக்கு கெப்பாசிட்டி 35 மில்லியன் கெப்பாசிட்டி பர் ஆனம். ஒரு வருடத்திற்கு 35 மில்லியன் கிட்ட 3.5 கோடி பேசஞ்சர்ஸ் போகும் அளவுக்கு கெப்பாசிட்டி இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது நம்ம சென்னை மீனமாக்கம் விமான நிலையத்தில். இதில் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அது 20 மில்லியன் எக்ஸ்ட்ராவாக வரப்போகுது, T5லேருந்து, டெர்மினல் 5லேருந்து வரப்போகுதுன்னெலாம் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டிருந்த திராவிட நாயகன் அவர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் 2050, 45, 50 என்று நமது திட்டமிடல் இருந்தது. ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா, ஒரு புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு அது போதுமானதாக இருக்கும், குறைந்தபட்சம். இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே இந்த 35 மில்லியன், இந்த 35 மில்லியன் அதாவது 3.5 கோடி அந்த இலக்கை சென்னை விமான நிலையம் இந்த 28லே முடிஞ்சிடும்.
28லே கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு மீனம்பாக்கத்துக்கு உள்ள ஏர்போர்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், தொழில்துறைகளை சார்ந்தவர் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, நீங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்துகிற ஒரு விமான நிலையம், நமது கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கு கிடையாது, நமக்கு அங்கே பெரிய ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் பரந்தூரில் புதிய விமான நிலையம் வந்திருந்தால் அது முழுமையாக நமது கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அது நமது சொத்து, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசின் சொத்தாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு பிபிபி மாடலில் நம்ம ஒரு பார்ட்னரோட சேர்ந்து நம்ம டாடா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து, இல்லை ஏன் இன்னும் இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள், சிங்கப்பூர் ஏர்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அதே போல் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட் மாதிரி இப்போ பல ஏர்போர்ட்ஸ்லாம் பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்லேருந்தே அவங்களே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அவங்களே இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க, சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வந்தால் நாங்களே கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோமேன்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வருதாமே. குறிப்பாக மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது ரொம்ப உன்னிப்பாக எல்லாரும் கவனிச்சது உங்கள் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் 3வது பெஸ்ட் ஏர்போர்ட்டாக இருந்துச்சு இந்தியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இன்றைக்கி எங்கே இருக்கோம்? ரொம்ப 5வது இடத்துல இருக்கும். டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் ஹைதராபாத். யார் பெங்களூர் ஹைதராபாத்லாம் சென்னைக்கு வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவோட கேட்வேயாக சென்னை இருந்துச்சு. ஆனால் இப்போ நாம் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போய் ஃப்ளைட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்கே ஏப்ரல் மாதத்தில் இதே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசும்போது கூட ஒரு இதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த காணொலியை கூட நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில். அந்த காணொலியில் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்குறாரு, யார் பக்கத்து மாநிலத்தவர் வந்து இங்கே வந்து ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குறாரு, சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்க வேணும், ஹைதராபாத் நான் வந்து இருக்கும்போது அவ்வளோ பெருசாக பண்ணினேன், என்னை பார்த்து பெங்களூர் பண்ணிச்சேன், பெங்களூர் இன்றைக்கி அவ்வளோ பெருசாக வந்துடுச்சு, ஆனால் சென்னை ஏன் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ அந்த அளவுக்கு அண்டை மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இருக்கும் அந்த அக்கறை கூட இன்று இருப்பவர்களுக்கு இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக நீங்கள் இன்று அதை ட்ராப் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையிலேயே நான் வந்து அங்கே போயிருந்தேன், போராட்ட குழுவை சந்தித்தேன், அவர்கிட்ட நான் உறுதி அளித்தேன், நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி போனீங்க, ஒரு வாட்டி பார்த்தீங்க, பேசுனீங்க, சரி, அதில் முடிவு பண்ணிட்டேன்னு எப்படி நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இன்று காலை நமது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியது போல அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாமோ அன்பரசன் அவர்களும் தொடர்ந்து அத்தனை முறை அங்கே அந்த வில்லேஜஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சரியான அங்கே அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு தேவையான வீடுகளும் வாங்கியிருக்கோம் பல இடத்துல. அதுக்கு மாதிரி வீடுகளும் கட்டி காமிச்சாச்சு. ஒட்டுமொத்த வில்லேஜையே ரீக்ரியேட் பண்ணுறோம். அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டமிடல் ஏன் இது அங்கே தான் பண்ணணுன்றது எங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா பல இடத்த பார்த்தாச்சு. அண்ணன் தங்கமண்ணன் இன்னைக்கு காலில் சொன்ன மாதிரி நீங்கள் சென்னை சென்னைனா சி மாதிரி இருக்கும். சென்னை போட்டிங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தான், அவ்வளோதான். அதற்கு பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே போனீங்கன்னா புலிக்காட்டு, கீழே போனீங்கன்னா நம்ம கழுவிலி, நம்ம வேடந்தாங்கல் மலை பறவை சொன்னால், அதுக்கப்புறம் நடுவிலே அனல் மின் நிலையம் வந்துடுச்சு. நம்ம இதுக்கு கல்பாக்கம் வந்துடுச்சு. ஸோ கல்பாக்கம் வருது. இப்படி சென்னை சுற்றி நீங்கள் தயவுசெய்து வேறு எதையும் பார்க்க வேணாம் சார். ஒரு சாதாரண கூகுள் மேப் எடுத்து பாருங்கள். கூகுள் மேப்பில் சேட்டலைட் வியூவில் போட்டு சென்னை சுற்றி நீங்கள் ஒரு 5-6 ஏக்கர் எடுக்கணும்னா நீர்நிலைகள் இல்லாமல் நீங்கள் எடுத்துட முடியுமா? வேறு இடம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீர்நிலைகள் இல்லாமல் எடுக்க முடியுமா? இவர் புதுசாக எடுக்க போகிறேன்னு சொல்கிற அந்த இடத்துல எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாமல் இருந்து விடுமா? இவ்வளவும் நாங்கள் பார்க்காம தான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், எங்களது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவர் செய்த பணியை நீங்கள் உங்கள் அதிகாரிகளை கூட கேட்டு இதை முடிவு செய்ய மாட்டீங்களா? அதிகாரிகள் இது ஒத்துக்கொண்டார்கள் என்றால் உண்மையாகவே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அத்தனை டிஸ்கஷன், அவ்வளவு டிஸ்கஷன்ஸ் இதில் போச்சு. தொடர்ந்து பல முறை இந்த டிஸ்கஷன் திரும்பி இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு. அதற்கு பிறகு தான் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றிய அரசுக்கு போட்டு, அப்படி நமக்கு எதிர்த்து இருந்த ஒரு ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து அந்த பெர்மிஷன்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின பிறகு தான் பரந்தூர் உறுதி செய்யப்படுது. பரந்தூரில் குயிக்காக இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 35 மில்லியன் இப்போ உங்களோட சென்னை விமான நிலையத்தோட கெப்பாசிட்டி 55 மில்லியனாக ஆகப்போகுது T5 வந்த பிறகுன்னு சொல்கிறீங்க. பரந்தூர் மட்டுமே 100 மில்லியன், ஒரு 10 கோடி பேருக்கான கெப்பாசிட்டியில் உருவாக்கப்பட்டது. இப்போ இருக்கிற இந்த சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம்
34 2034 தாண்டாது. 34க்கு மேலே நம்மளுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாடும் சென்னையும் தொடர்ந்து இந்த வளர்ச்சி இதை விட அதிகமான வளர்ச்சியில் செல்லணும். அப்போ இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சராசரியான வளர்ச்சியில் போனாலே இந்த இடம் பத்தாது நம்மளுக்கு. இப்போவே நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட் பத்தலன்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டுமே இல்லை, இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எங்ககிட்ட டிஸ்கஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் பார்க்கலாம். நீங்கள் அவங்களே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இன்னொரு என்ட்ரன்ஸ் ஒன்று கேட்குறாங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு நில எடுப்பு நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டது அரசு தான் திராவிட மாடல் அரசு. ஸோ நான் சொன்ன மாதிரி 55 மில்லியன் சென்னை மீனமாக்கம் ஏர்போர்ட் வந்து 2034 முடிஞ்சிடும். நீங்கள் புது ஏர்போர்ட் நாம் இப்போது இந்த ஸ்பீடில் போயிட்டு இப்போ இருக்கிற பரந்துரை முடித்தாலே ஒர்க் ஆரம்பித்தாலே 3 வருஷம் ஆகுமா கட்டுறதுக்கு? 26ல் இருக்கும், 29 30 ஆகிடும். 30லேருந்து 100 மில்லியன் அந்த இது தொடர்றதுக்கு 100 ப்ளஸ் இந்த 55 இப்போ இருக்கிற மீனமாக்கம் விரிவாக்கத்தோட 55 சேர்த்திங்கன்னா கூட 155 மில்லியன் நம்ம கெப்பாசிட்டியை 2050லேருந்து 52க்குள்ளே தொடரும். அப்போ எவ்வளோ சார் இருக்குது? 30லேருந்து 52 கூட 22 வருஷத்துக்குள்ளே புதிய ஏர்போர்ட் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. இந்த திட்டமிடல் கூட இல்லைன்னா எப்படி? 20 வருஷம் கூட ஒரு அட்வான்ஸாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் இப்போ கட்ட ஆரம்பித்தா கூட 3 வருஷத்தில் திட்டம் முடிஞ்சோம், 29 30ல் முடியும். 30ல் முடிஞ்சால் கூட 40 நீங்கள் 45லேயே உங்களோட சுச்சுவேஷன் டைட் ஆகிடும். 50 52 மேக்ஸிமம். நாங்கள் மாண்புமிகு திராவிட நாயகர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் 50லேயே நிச்சயமாக ஃபுல்லாகிட்டு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் கொண்டு வந்த அந்த மாதிரி திட்டங்கள். இவங்களுக்கு அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லை போல இருக்குது. அதனால் கைவிடுறார்கள் என்றுதான் சொல்ல தோணுது. உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் வந்து தொழில் வளர்ச்சியில், பொருளாதாரத்தில், தொழில்துறையில் அரசியல் நிச்சயமாக கூடாதுன்னு இன்றைக்கி இல்லைங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். நான் சட்டமன்றத்திலே இதை பேசியிருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சரோட வச்சுக்கிட்டே நான் பேசியிருக்கேன். அப்போ எதிர்கட்சியினர் பலர் வந்து அரசியலாக்க முயற்சித்த போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு தொழில்துறையை மட்டும் அரசியலாக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த துறையில் உங்கள் அரசியலை புகுத்தாரீர்கள். நீங்கள் இன்று அரசியல் செய்ய நினைத்து இன்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கீர்கள். தயவு செய்து இதை ரீகன்சிடர் பண்ணணும். நீங்கள் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க சார். 90% நில எடுப்பு முடிச்சாச்சு. இப்போ எடுத்த நிலத்தை என்ன பண்ணீங்க? திருப்பி கொடுத்துருவீங்களா எல்லாருக்குமே? நீங்கள் வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? எந்த திட்டத்தை எந்த விஷயத்துக்காக எடுத்தீங்கனோ அதுக்காக யூஸ் பண்ணலன்னா திருப்பி கொடுத்துடணும். ரைட்டா? சரி, நீங்கள் அதுக்கு வேறு ஏதாவது திட்டங்கள் வச்சுருந்தா கூட எங்கே அந்த திட்டங்கள், என்ன திட்டங்கள்? அப்போ அந்த திட்டங்கள் வரும்போது இதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு வராதா? சரி, இவங்ககிட்ட டேட்டா சென்டர்லாம், பெரிய டேட்டா சென்டர்லாம் அங்கே கொண்டு போய் போடுறேன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த டேட்டா சென்டருக்கு எது முக்கியமாக தேவை? தண்ணி. எவ்வளோ தண்ணி தேவை? இவங்க இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் நாங்கள் பரந்தூரில் நாங்கள் வீணடிக்கலை. பரந்தூரில் எவ்வளோ இடம் தண்ணீர் இருக்கிற இடம் வாட்டர் ஸ்ப்ரெட் எடுக்கிறோமோ அவ்வளோ வாட்டர் ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணிடுறோம். நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு நீர்நிலை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி நான் போட்டிருந்த ட்வீட்டில் கூட இருக்குது. அந்த வரைபடத்துலேயே இருக்குது. எவ்வளோ நீர்நிலை எடுக்கிறோமோ அவ்வளோ நீர்நிலை அங்கே உருவாக்குறோம். திட்டமிடல் அவ்வளோ அற்புதமாக நடந்தனால தான் என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் ஒன்றிய அரசுக்கிட்ட கிடச்சிது. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இல்லை அதனால் வேறு திட்டம் கொண்டு வரேன்னா அதில் என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல இப்படி கொண்டு வரலாமா? இதில் சட்டத்தில் விதி இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பேசி பார்த்தீங்களா? இன்றைக்கி மீனம்பாக்கம் இந்த 2034க்குள்ளே முடிய போது எது நீங்கள் சொல்கிற 55 மில்லியன் கெப்பாசிட்டி இப்போ ஒன்றிய அரசு அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நிதி ஒதுக்கி அவ்வளோ சீக்கிரம் T5 முடித்து கொடுத்தாலுமே 2034 முடியுமே. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா இல்லையா? இப்படி சிந்தனையே இல்லாமல், தொலைநோக்கு பார்வை இல்லாமல் பரந்துரை கைவிட்டது மிக 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 தவறான ஒரு செயல். இதற்கு தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்கள் மீது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பழியை நீங்களே சுமத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இது பெரிய தவறு. இதை கைவிட்டால் நாட்டுக்கும் மக்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கும் நன்று. நிச்சயமாக ரீகன்சிடர் பண்ணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது 5300 ஏக்கர்ஸுங்க கிட்டத்தட்ட. அதில் 5300 ஏக்கர்ஸில் ஆல்மோஸ்ட் 90% லேண்ட் அக்விசிஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் நான் முக்கியமாக சொல்லணும்னா, தொகையை விட ஏற்கனவே எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் வாங்கி தொகையை வாங்கி அவங்க விஷயம் செலவு பண்ணி, அவங்க கல்யாணம் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. திருப்பி அந்த காசு உங்களுக்கு வரப்போறதில்லை. சரிங்களா? அப்போ ஒரு திட்டம்
தீட்டப்பட்டு அதற்கான ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நடத்தப்பட்டு எல்லா கிளியரன்ஸும் வாங்கப்பட்டு இன்றைக்குமே என்னோட பிரச்சனைனா முதலமைச்சர் இதை வந்து இவ்வளோ பெரிய டிசிஷன் ஒன்று ட்ராப் பண்ணுறோன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ அதுக்கான சயின்டிஃபிக்காக டெக்னிக்கல் ரீசன் என்ன? எதுக்கு ட்ராப் பண்ணுறீங்க? நான் சொல்லிட்டேன் அதனால் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறார். அது சரியா? சொன்னதையெல்லாம் செய்து விட்டாரா என்ற கேள்வி அப்பொழுது வருகிறதில்ல. இல்லை கேபினட் அது கூட்டினாங்களான்ற அவங்க அதில் டிஸ்கஸ் பண்ணாங்களா அவங்ககிட்ட தான் சொல்லணும். பட் டெக்னிக்கலாக இவங்க கூப்பிட்டு நான் விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற இன்றைக்கி காலைல 110 இதில் படித்ததுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்னிக்கலாக வல்லுநர்கள் எல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் என்ன பேசினாங்கன்றது யார்கிட்டையும் வரல இல்லையா? அப்போ நீங்கள் அந்த எந்தெந்த வல்லுநர் என்ன சொன்னாங்கன்றது வெளியிடுங்க, எந்தெந்த வல்லுநர் என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு வெளியிடுங்க. அப்போவே தெரிஞ்சு போய்டும். அதில் எனக்கு தெரிஞ்சு வல்லுநர்களாக இருந்தால், யாராவது உண்மையான வல்லுநர்களாக இருந்தால் நிச்சயமாக சார் நீங்கள் வெளியில் ஆட்சியில் இல்லப்போ அதனால் ஒரு புரிதல் இல்லாமல் சொல்லிட்டீங்க, இதுதான் வழி, இதற்கு இன்னும் அதிகமாக கொடுங்க, உங்களுக்கு வேணால் இன்னும் அதிக காம்பன்சேஷன் கொடுங்க, பரந்தூர் மக்களுக்கு இன்னும் அதிகமாக காம்பன்சேஷன் கொடுங்க, நாங்கள் இருக்கிறதுலே அதிகமாக கொடுத்தோம், இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவு கொடுத்துட்டோம், முடியுமா? நீங்கள் தான் சொந்தமாக சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களோட காசையும் நீங்கள் கொடுங்க, வேண்டாம்னு சொல்லலை, அதையும் கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் அரசாங்கத்துக்கிட்டே இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க ஒரு திட்டம். ஏன்னா ஒரு 2 கிராமங்களுக்கு மட்டும், அதாவது லீஸ்ட் இம்பேக்ட் சார். இது வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ண இந்த இடத்துல வேறு எங்கே போனாலும் அதிகமான மக்கள் மேலே இம்பேக்ட் ஆகிருக்கும். வேறு வழியில் நம்ம யார் மேலேயும் இம்பேக்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் சார் ஒரு எந்த அரசாங்கம் இருந்தாலும் நினைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நீ வேறு வழியே இல்லை. சென்னைக்கு நடுவில் 2 பேரலல் ரன்வே, இப்போ மீனம்பாக்கத்தில் இருக்கிறது இப்படி கிராஸ் ரன்வே, அது பேர். இந்த கிராஸ் ரன்வே இருந்துச்சுனாலே அதை வந்து ஒரு ரன்வேவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ரெகுலேஷனில் இப்படி கிராஸ் ரன்வே, இப்படி ஒரு ரன்வே, இப்படி ஒரு ரன்வே இருந்துச்சுன்னா அதை ஒரு ரன்வேவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்டிவ் ரன்வேவாக இருக்காது, ஒரு ஆக்டிவ் ரன்வேவாக தான் இருக்கும். இப்படி நம்மளுக்கு 1500 மீட்டர் இந்த 2 தள்ளி இருக்கிற 4770 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கிற கோட் எஃப் ஏர்கிராஃப்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் பரந்தூர் ஏர்போர்ட். இப்போ இருக்கிற நம்மளுக்கு கோட் 4E தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் அங்கே எஃப் வரைக்கும் போகலாம். நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னும் ஃபியூச்சரில் இப்போ இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் விங் ஸ்பேன்லாம் அபவுட் 65 to 70 மீட்டர்ஸ் தான் வரும். 80 மீட்டர் அபவ் வரப்போது இனிமேல் ஃபியூச்சரில் லாங் டிஸ்டன்ஸ்லாம் வரும்ன்றதுக்காக அதை செலக்ட் பண்ணி அது வரைக்குமே ரன்வே இன்றைக்கே தாங்குற அளவுக்கு ரன்வே டிசைன் பண்ணோம் சார். பார்த்து செஞ்சுருக்கோம் சார். இன்டர்நேஷ்னலில் வேர்ல்டு லெவலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸாக பறந்து வந்திருக்கும் சார். இது மிகப்பெரிய இதெல்லாம் எவ்வளோ சொல்ல நாங்களாம் அவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம் சார். அதுக்கு திட்டம் கைவிடுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முதல்ல அதிகாரம் இருக்கா? டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னா, ஏன்னா நம்ம தானே இது நம்மளோட திட்டம் சார். இது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம வரி பண்ணோம் சார். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏஐஏ கிட்ட ஒரு விஷயம், ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இப்போ வேணுன்றாங்கல்ல, அங்கேயே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பண்ண போகிறாங்கன்னா, சென்னை மீனம்பாக்கத்தில் நீங்கள் இடத்த எடுத்துட முடியுமா? இன்னைக்கு போய் இடத்த எடுக்க முடியுமா? என்ன காஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஏக்கர் வாங்கினா எவ்வளோ சார் ஆகுது? வாங்க முடியுமா? அங்கே பின்னாடி நந்தம்பாக்கத்தில் வந்து ஒரு ஏக்கர் வந்து நாங்கள் டிட்கோவில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 50 கோடி 60 கோடியாக போச்சு ஒரு ஏக்கர் எடுக்கணும்னா. சரி, அங்கே அந்த ஒரு ஏக்கருக்குள்ளே எவ்வளோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? மீனம்பாக்கத்தில் பல்லாவரத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்கள் எடுக்க முடியுமா? எக்ஸ்பேன்ஷன் இருக்காங்க. இந்த பக்கம் நேராக போய் முட்டிங்கன்னா திருநெல்வேலி நம்ம இந்த செந்தாமரை மவுண்ட் இருக்குது, மலை இருக்குது, இங்கே மலை இருக்குது. இந்த சைடு வந்து எடுக்க முடியும்னா டென்ஸ் பாப்புலேஷன் இருக்குது. இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணவே முடியாது நீங்கள் எந்த காலத்துலையும். இன்னொரு பேரலல் ரன்வே எப்படி கட்டுவீங்க சார்? இவங்க ஏற்கனவே இருக்குது, இங்கே ஒரு டெர்மினல் இருக்குது, இன்னொரு டெர்மினல் கட்டினா அந்த பக்கம் போகணும். நீங்கள் இந்த 2வது ரன்வே இருக்கிற எண்டுக்கு போகணும். நீங்கள் அங்கே போகணுன்னா அங்கே ஆற்றை தாண்டி ஒரு ரோடை போட்டு நீங்கள் அப்படி எக்ஸிட் போகணும். 2 பெரிய, இந்த சைடு ஒரு டெர்மினல், அந்த சைடு ஒரு டெர்மினல், இந்த 2 டெர்மினல் கனெக்ட் பண்ணால் அடியில் போடணும். நீங்கள் என்ன காஸ்ட் இது? யார் கொடுப்பா இதுக்கு? பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த காசு வாங்கினா அவர் வாங்கி வச்சுப்பார். அவர் நாட்டுக்கு ஒன்றுமே, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். இதுதான் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. கோயம்புத்தூரில் சண்டை போட்டேன் நான், தலைவர் சொல்லி நான் அவ்வளோ தூரம் போய் போராடினேன். 2000 கோடி கொடுக்குறோம் சார், நம்ம பணம் 2000 கோடி ஒன்றிய அரசு கொடுக்குறோம். நிலத்தை வாங்கி கோவைக்கு கொடுக்குறோம். கோவை விமான நிலையம் விரிவாக்கம் வரணுன்றதுக்காக 2500 கோடி ரூபா கொடுத்தார் தலைவர். ஒரு பைசா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஷேர் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க. ஏன்னா இதான் எங்கள் ரூலு அப்படின்ட்டான். இதான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ஸ்டாண்டு. இதனால தான் இன்றைக்கி இந்தியா அளவில் வர புது ஏர்போர்ட் எல்லாமே என்ன பண்ணுறா, எல்லாமே எங்கள் சொத்து, நாங்கள் எங்கள் மக்கள் வரி பணத்தில் போடுற காசை நான் ஏன் இன்னொரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும்? என்றைக்கா ஒரு நாள் அதையும் யாருக்கா விற்றுட்டு போயிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? பல இடத்துல நடந்துட்டுருக்கு. இப்போ பல இடத்துல ஏஐயோட பல ஏர்போர்ட்ஸ் வந்து ஏற்கனவே விற்றுட்டாங்க, ப்ரைவேட்டைஸ் ஆக்கிட்டாங்க.
இன்னைக்கு இதுவும் போக இல்லைன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஏர்போர்ட் இருக்கிற இது சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பரந்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேசஞ்சர் அங்கே பறக்கும் போதும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம், தமிழ்நாடு அரசாங்கம் வருமானம் வரும் சார். இப்போ நம்ம போட்டு எல்லாருக்கும் வாங்கணும்ல, காசு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நிலத்தை வாங்கியிருக்கோமே, அந்த பணத்தை அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுற பேசஞ்சர்ஸ் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு வருமானமாக வரும், நம்ம அரசாங்கத்துக்கு வருமானமாக வந்திருக்கும். இப்போ இந்த ஏஐக்கு கொடுத்து என்ன வருமானம் உங்களுக்கு வரப்போகுது சொல்லுங்கள், புரியுதா? இப்போ நீங்கள் அங்கே அது தவிர கோல்டன் ஷேர் வாங்குறதுக்கான வேலையும் இருந்ததில்ல. நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் பரந்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதில் இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கத்துக்கு உள்ளே போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது செய்ய முடியுமா சார் சொல்லுங்கள்? இதெல்லாம் எங்கே சார் தெரியுது உங்களுக்கு சார்? நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றையும் படித்து ராப்பகலாக படித்து உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் செஞ்சோம். இன்றைக்கி வந்து எடுத்தோம் காத்தோன்னு இவ்வளோ பெரிய திட்டத்தை கைவிடுறது சத்தியமாக சொல்கிறேன், பயங்கர கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இருக்கும்போது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்குலாம். எதை விளைநிலங்கள் இல்லாமல் குடியிருப்புகள் இல்லாமல் சார் நீங்கள் வாங்க, வண்டியில் என் கூட வாங்க. நீங்கள் நான் அதான் சார் முதலமைச்சர் சொல்கிறாரு, என் கூட வாங்க, நம்ம சுற்றுவோம், சென்னை சுற்றுவோம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போவோம் சார் சென்னையிலேருந்து. நீங்கள் எங்கேயாவது 5000 ஏக்கர் நீங்கள் அவ்வளோ தூரம் போக சொல்லுங்கள் சார். உங்கள் ஃபோனில் கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் சார், கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 5000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கொயர் இதை போடுங்க, கூகுள் அர்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணுங்கள், அதில் தூக்கி வச்சு பாருங்கள், எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கதான் தயவு செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே நாங்கள் இதெல்லாம் பார்க்காம செஞ்சுருக்கோம். அதை தாண்டி ஒரு பக்கம் இங்கே ஆவடியில் அவங்க அந்த ஏர்ஸ்ட்ரிப் ஒன்று இருக்குது, இங்கே தாம்பரம் ஏர்ஸ்ட்ரிப் இருக்குது, நான் சொன்ன மாதிரி கல்பாக்கத்துக்கு மேலே நோ ஃப்ளை ஜோன் இருக்குது. இதெல்லாம் யோசிக்காமல் எப்படி நாங்கள் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இப்போ ஏதோ ஓரளவுக்காவது இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார், அதனால் ஏதோ கொஞ்ச அளவுக்காவது நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன் ட்ராப் பண்ணணும்னு சொல்லுங்கள், இதை சரியான டெக்னிக்கல் ரீசன் சொல்லுங்கள். இது ஏன் ட்ராப் பண்ணும்? இன்றைக்கி முதலமைச்சர் அங்கே போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா ட்ராப் பண்ணிட்டார். இதுதான் அரசியலா? இதுதான் ஒரு அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சருக்கு இது சரியானதா? அவர் தயவு செய்து, நான் இவ்வளோ தூரம் நான் எந்த அரசியலும் இல்லாமல் சொல்கிறேன் சார், ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக சொல்கிறேன். பல நாடுகளுக்கு போய் பல இடத்துலையும் பார்த்து, பல இடத்துல இந்த அண்டை மாநிலத்தோட இந்த பெங்களூரெல்லாம் பார்த்து, இவ்வளவு இருக்க இவங்க இன்றைக்கி இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, நம்மளால் பண்ண முடியலன்னுலாம் அந்த ஆதங்கத்தோடு பேசுகிறேன் சார். நாம் 3வது இடத்துல இருந்தோம், எங்கே இருந்துச்சு பெங்களூரும் இதுவும் ஹைதராபாடும்? இன்றைக்கி நாம் கொல்கத்தா கிட்ட 5வது இடத்துக்கும் 6வது இடத்துக்கும் போட்டி போட்டுட்ருக்கோம். நான் தப்புன்னு சொல்ல, எல்லாரும் வளரணும். ஆனால் எப்படி சார் இது? நம்ம இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதாரம் சார், 13 பாயிண்ட் சம்திங்கில் வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு $1 ட்ரில்லியன் நாங்கள் சொன்னோம். இப்போ நாங்கள் 1 ட்ரில்லியன் சொன்னதுக்காக 1.5 ட்ரில்லியன் சொல்கிறீங்க. சொல்லுங்கள், எப்படி சார் வரும் 1.5 ட்ரில்லியன் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல்? டைரக்ட் கனெக்டிவிட்டி வேணும் சார். 2 பேரலல் ரன்வே, 4000 மீட்டர்ஸ் இல்லாமல், கோட் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லாமல், லார்ஜ் ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லாமல், பேசஞ்சர் ஒரு மணி நேரத்துக்கும் 15000 பேர் வந்துட்டு போகணும் சார். ஒரு மணி நேரத்துக்கு சட்டு ஃப்ளைட்ஸ் வந்துட்டு போகணும். 15000 பேர் ஒரு குறிப்பிட்ட அவருக்குள்ளே வந்துட்டு போகணும். அந்த ஸ்பீடில் லாங் டிஸ்டன்ஸ் வேணும் உங்களுக்கு. இன்றைக்கே ஒரு 747 இன்றைக்கி தமிழ்நாட்டில் மீனம்பாக்கத்தில் இறங்கணுன்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நாள் சொல்லணும். அவங்க முன்னாடி நாள் ஏர்போர்ட் அதாரிட்டிக்கு சொல்லணும் சார், இந்த மாதிரி பெரிய ஃபுல்லி லோடு 747 வருது கார்கோவோட இன்னும் அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் இறக்க முடியும். அந்த ரெகுலேஷன்லாம் பாருங்கள், ஏன்னா அவங்க அதுக்கு கேட்பாங்க. இல்லை, அவ்வளோதான் இருக்குது வசதி, சரிங்களா? ஆனால் ஃபுல்லி லோடட் ஃபியூச்சர் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இறங்கணும், லார்ஜ் டிரான்சிட் நடக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு பறக்கணும் சார் நம்ம பசங்க. இங்கேருந்து சிலிகான் வேலையை கலெக்ட் பண்ண வேணாமா? சென்னை ஏசியா சிலிகான் வேலையாக மாதிரி இங்கேருந்து அங்கே இருக்கிற சிலிகான் வேலையோட கனெக்ட் பண்ண வேணாம். நம்ம ஆளுங்க தானே சார் அங்கே இருக்காங்க. டைரக்ட் ஃப்ளைட் இங்கேருந்து பெங்களூர் போய் எதுக்கு எடுக்கணும்? நான் இங்கேருந்து எதுக்கு ஹைதராபாத்துக்கு போய் எடுக்கணும்? இவங்க நம்ம ஊர் சார், இதுதான் சார் டிரான்சிட் ஹப். இது இன்னொரு முக்கியமானது, ஒரு இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வரும்போது ஒரு MRO இருந்திருக்கணும் பக்கத்துலேயே, இல்லையா? அவங்களுக்கு வந்துச்சுன்னா பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க அங்கேயே சர்வீஸிங்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு அந்த வேலையை நடக்கும். இன்னும் ஏர்கிராஃப்ட்ஸ் வரும். இன்ஃபேக்ட் ஒரு ஹப்பாக இருக்கணும், நம்ம ஏர்லைன்ஸோட ஹப்பாக இருக்கணும். இது ஏர் இண்டியாவோட ஹப்பாவோ இல்லை இண்டிகோவோட பெரிய ஹப்பாவோ இது இருக்கணும். அதற்கு இடம் வேணும். ஃபியூச்சர் ட்ரோன் போர்ட்டையும் சேர்த்து அங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். பரந்தூர் மக்கள் பட்டாசு போட்டு இனிப்பு கொடுத்து கொண்டாடுறதாக செய்தி வந்துருக்கீங்க. பரந்தூர் மக்கள் மனதில் பார்க்க முடியுது சார். அது எனக்கு தெரிஞ்சு பரந்தூர்லேயே இருக்கும் உண்மையாக படித்த இளைஞர்கள், படித்தவர்கள், பெரிய லெவலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அங்கே கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்க யாராக கேட்டாலும் நாட்டுக்காக
இந்த விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியே தொய்வடையுது அப்படின்ற வருத்தம் அந்த மக்களுக்கும் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் யாரோ தேடி தேடி போய் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அப்படியே திரும்பி பரந்தூருக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தயவுசெய்து எடுங்க, இந்த பக்கம் சென்னையில் இருக்கவங்ககிட்ட எடுங்க, படித்த இளைஞர்கிட்ட எடுங்க, என்கிட்ட வேணாம் சார். தயவு செய்து டிவிக்கு கொடி போட்டுட்டு போகிற ஃப்ளாக் போட்டுட்டு போகிற பசங்கிட்டே கேளுங்க, நியாயமாக தயவு செஞ்சு சொல்லுங்கள், இந்த திட்டம் கைவிடப்படுவது சரியா இல்லையான்னு கேளுங்க. பொருளாதாரம் வளர்ச்சி உட்கட்டமைப்புன்னு பேசும்போது 8 வழிச்சாலையை திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தது. எதிர்க்கல சார், தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். ஏற்கனவே சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகிறது, நம்ம கள்ளக்குறிச்சி அந்த சைடில் போகிற அந்த அதுவே இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதை முதல்ல முடிங்க. அது 4 வழிச்சாலையாக இருக்குது. அதோட கெப்பாசிட்டி ஒரு ஒரு சாலைக்கும் இவ்வளோ கெப்பாசிட்டின்னு இருக்குது. அந்த யூனிட் சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகிற யூனிட், சரிங்களா? அந்த யூனிட் ரீச் ஆகலாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே சொல்கிறோமே இவ்வளோ பேசஞ்சர் கெப்பாசிட்டி இத்தனை வருஷத்தில் ரீச் ஆக போகுதுன்னா, அங்கே ரீச் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் ஸ்மூத் சைலிங்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சேலம் போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுதா? இல்லை மீனம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுதா? ஏர்கிராஃப்டே டிராஃபிக் ஜாம் ஆகுதா? ஏர்கிராஃப்ட் டிலே ஆகுதா? சில பேர் மும்பை ஏர்கிராஃப்ட் பண்ணலையாங்க. மும்பையில் எவ்வளோ ஏர் டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இருக்குது தெரியுமா? புரியுதா? அந்த கன்ஜெக்ஷன் அங்கே இல்லை. அப்போ தேவை எழும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் அது திட்டம் போட்டீங்க, பரவாயில்ல, திட்டம் கூட போட்டுக்காங்க. அங்கே இருக்கிற மக்களை சரி செஞ்சுட்டு அவங்களுக்கு அமைதிப்படுத்திட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொன்னமே தவிர ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்க நல்லா. 100 நாளில் 1 லட்சம் கோடி எங்கேருந்து வந்துச்சு, எந்த ஆட்சினால வந்துச்சுன்னு மட்டும் அவங்க சொல்லாம விட்டாங்க. 100 நாளில் 1 லட்சம் கோடி வந்ததுக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் எனும் மாமனிதர். அவர் திராவிட நாயகன், திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் பேசி வைத்த திட்டங்களை இவர்கள் இன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான், அதை நான் கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் சார். நிச்சயமாக செஞ்சுருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில, ஏன்னா இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் இவ்வளோ நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் அங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ட்ராப் பண்ணிட்டு இருக்கீங்கலாம். பக்கத்து மாநிலம் இந்நேரத்துக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறது பரந்தூரில் கிடையாது சார். அதெல்லாம் ஆந்திராலையும் இதுலையும் கர்நாடகாலையும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். அங்கே பாருங்கள், இன்னும் நிறைய பேர் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில் இது ஒரு பெரிய பின்னடைவு. சரி, இப்போ இதுவும் போயிடுச்சு, இனிமேல் நாங்கள் அதையும் பேசலான்னு. ஏன்னா ஊராக போய் பேசி எங்களுக்கு தெரியும் சார். தொண்டை தண்ணி கத்தியிருக்கேன் சார் நான். இந்த திட்டங்கள்லாம் வருது, இவ்வளோ திட்டங்கள் வருது, இவ்வளோ திட்டம் சொல்லி தானே இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதுவே எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ கனெக்டிவிட்டி சொல்லி தான் நாங்கள் அவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்றைக்கி அந்த கனெக்டிவிட்டியே போயிடுச்சாரா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நாங்கள் 41% சார், 41% எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம சென்னை சுற்றிலேருந்து போகுது சார். இது இப்போ இந்த எக்ஸ்போர்ட் இவங்கெல்லாம் இப்போவே அவங்க பெங்களூர்லாம் வந்துட்டு இருக்காங்க. பெங்களூர்லேருந்து யூஎஸ்லேருந்து பெங்களூர் யூஎஸ்லேருந்து ஹைதராபாத் இங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சீக்கிரமாக நீங்கள் நேரில் வந்துடலாம், சீக்கிரம் நேரில் வந்துடலாம்னு பேசி நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி இல்லைடா இது இப்போதைக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னா, கனெக்டிவிட்டியே இல்லாத ஊருக்கு எப்படி வருவாங்க? நீங்கள் ஒரு ஊருக்கு பொண்ணு கொடுக்க போனீங்கன்னா கூட கிராமத்தில் சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லடான்னுவாங்க. கேட்டுறீங்களா இல்லையா? இது கிராமப்புறத்தில் ஒரு ஊருக்கு போகிறதுல பொண்ணு கொடுக்கறதுக்கு பஸ்ஸே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இது இப்போ ஏர் பஸ்ஸே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் இது. இந்த ஊருக்கு தொழில்துறையில் அந்த டெர்மினாலஜியில் நீங்கள் சொல்லணும்னா பஸ்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏர் பஸ்ஸே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எதுங்க புரியல. பரந்தூர் இடம் தான் சரியான 2வது விமான நிலையத்துக்கான இடமா இருக்கும்னு தேர்வு செய்து இறுதியாக விண்ணப்பிச்சதெல்லாம் திமுக தான். ஆனா இந்த இடம் தேர்வு செய்யும் போது பரந்தூர் இடத்துல தேர்வு செய்யக்கூடாதுன்னு திமுக தடுத்ததா அதிமுக இருக்கும்போது விமர்சித்ததா சார்? அது ஏதாவது சமூக வலைதளத்தில் ஏதாவது போட்டுருப்பாங்க. அப்புறம் எதுக்கு நாங்கள் 5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த கொண்டு வச்சு திருப்பி அந்த இடத்துல இவ்வளோ கிளியரன்ஸ் வாங்கி மக்களிடம் 3 அமைச்சர்களை அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு இவ்வளோ திட்டங்களை கொடுத்து வீடை கட்டி கொடுத்து இடத்த கொடுத்து வீடை கொடுத்து அதை கட்டியும் கொடுத்து வீடு மட்டும் இல்லை, பள்ளிக்கூடம், அதுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலு எல்லாம் கிராமத்தையே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் சார். ஒட்டுமொத்த கிராமத்தையே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை தவிர காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம், அதை தவிர வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். இவ்வளவும் வாங்கி அந்த மக்கள் இன்று இவர் போய் சொல்லிட்டாரு, அவரோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்றதுக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி விழுந்து போகுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அது நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு முதலமைச்சர் இதை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தொழில் வளர்ச்சியை நாங்கள் எந்த காலத்திலையும் அரசியலாக்க விரும்பவே இல்லை. இதுதான் மாண்புமிகு திராவிட நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நிலைப்பாடு. என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடும் அதே தான். நான் ஆரம்பத்திலேயே இதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திட்டத்தை உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு எல்லா ஆஃபீஸர்ஸையும் தனியாக 1 to 1 உட்கார வச்சு அவங்களோட ரிவ்யூ கேளுங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணினாலே உங்களுக்கு 30க்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்க முடியாது. 30 நாள்ல உங்களுக்கு இங்கே முடிஞ்சிடும்.
சரிங்களா? 30 கட்டி முடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ இருக்கிறதுலே நம்ம கண்டினியூ பண்ணால் கூட நான் சொன்ன 20 வருஷம் தான் எனக்கு கிடைக்குது அந்த ஸ்பீடில் போனாலே. இப்போ நீங்கள் திருப்பி ஆரம்பிச்சிங்கன்னா, நாங்கள் 2021 வந்து நாங்கள் செட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி இவ்வளோ தூரம் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி ஒன்றிய அரசு வாங்குறது 24 தான் ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ்லாம் வந்துச்சு. 25 எல்லாம் ஆல் கிளியர்லாம் வந்துச்சு. எல்லாம் அப்புறம் டிபிஆர் போடணும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டிஎஃப்ஆர் வாங்கணும், டிபிஆர் போடணும், ஒரு படிப்படியாக போகணும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரு கிளியரன்ஸ் தனியாகவே இருக்கணும், என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் தனியாக ஒன்று வாங்கணும். இது நிறைய இஷ்யூஸ் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் டிஃபென்ஸ் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும், இப்படி நிறைய இருக்குது. அதெல்லாம் படிப்படியாக போகிறது திருப்பி 3 வருஷம் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகும். இனி இது இப்போ இந்த நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் அவங்களால முடியும்னா வேறு இடம் எங்களுக்கே கண்ணுக்கே தெரியாமல் எங்கேயோ ஒரு இடம் இருக்குது, 5-6 ஏக்கர் அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிகிற இடம் இருக்குன்னா தயவு செஞ்சு அதையாவது நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியும் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? புதுசாக எடுக்கிற இடத்துல அங்கே மக்களே இல்லாத இடத்துல எடுப்பீங்களா? கடலில் தான் போய் எடுக்கணும். நீங்கள் கடலில் போய் எடுத்தால் கூட எங்கள் மீனவ நண்பர்கள் உங்களை விட மாட்டாங்க. தெரியும், நல்லா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறேன், எவ்வளோ பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்துன்னு அவங்களுக்கு தெரியும். எதுங்க 2036ல 1.5 ட்ரில்லியன் எகனாமினே மேனிஃபெஸ்டோ சொன்னாங்க. பட் இங்க பரதுவை மனது ரத்து பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு. இது எந்த மாதிரியான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும்? இதே சமயம் ஆந்திரா வந்து குப்பம் அந்த மத்த ஏற்படும். இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நாம 1.5 ட்ரில்லியன் நாங்கள் ஒன்று சொன்னனால 1.5 சொன்னாங்க அவங்க. அப்போ அதற்கேற்ப எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஆந்திராவில் வந்து நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பரந்தூரும் ஹொசூரும் ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கிரிட்டிக்கல். ஹொசூருக்கு வந்து இவ்வளோ பேச்சு பேசினாங்க. இன்னைக்கு ஹொசூர் பக்கத்தில் அங்கே குப்பம் ஆரம்பிச்சாங்க. பெங்களூர் 2வது ஏர்போர்ட் ஆரம்பிக்குது சார். பெங்களூர் அவங்க 2வது இடத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கி டிகே சிவகுமார் சார் எடுத்துட்டார், அவர் சிஎம் எடுத்துட்டார். அடுத்து இவர் ஏற்கனவே பேசியிருக்காரு, வைஜாக் அவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்க. இவங்க ஒன்று கட்டி ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்ஸையே நவீனமயமாக்கி இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. புதிய விமான நிலையங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ போட்டி எங்கே போகும்? விமான நிலையம் வந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி ஈஸி. வர தொழிலாளர்களுக்கு தொழில் முதலீட்டாளர்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸி. யூஎஸ்லேருந்தோ ஜெர்மனிலேருந்தோ ஜப்பான்லேருந்தோ வந்தாங்கன்னா டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்ப்பான். இல்லாட்டி அங்கேருந்து 1 ஹாப் எங்கே இருக்கோ அங்கே எங்கே லேண்ட் ஈஸியாக கிடைக்குதோ அங்கே போயிடுவாங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனில் பிரச்சனை. இதற்காகத்தான் கனெக்டிவிட்டி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊருக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறோம். வேற எங்கேயும் போயிட்டு வரதுக்கு பதிலாக இங்கே வரணுன்றது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவங்க கொண்டு வந்த தலைமைச் செயலகத்தை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றணும், அண்ணா லைப்ரரியை திருமணமாக மாற்ற முயற்சியும் ஒரு அரசியலாக கவனிக்கப்படுது. அது போன்ற ஒரு அரசியல் அறிவிப்பாக இருக்கலாம். இதுவரை தமிழ்நாடு காணாத மிக மோசமான ஒரு பின்னடைவு இது. நீங்கள் அதெல்லாம் கூட நாங்கள் ஒன்றுனா நீங்கள் வேறு சின்ன ஒரு அசம்பிளி தானே, நாங்கள் வேறு இடத்துல பார்த்துக்கலான்னோ இல்லை திருப்பி பழைய இடத்துக்கே கூட போயிட்டோம். நீங்கள் இப்போ பழைய இடத்துக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் அசம்பிளி அந்த அம்மையார் அவர்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்து அதை ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டாங்க. எங்களால் அட்லீஸ்ட் திரும்பி வந்து பழைய ஃபோர்ட்டுக்கே போக முடிஞ்சுது. சரிங்களா? இங்கே இந்த விமான நிலையத்தை விட்டிங்கன்னா இங்கே திருப்பி மீனம்பாக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இடம் பத்தாதாங்க. ஏற்கனவே மீனம்பாக்கமே ஃபுல்லு. அப்புறம் எப்படி எங்கே போவீங்க நீங்கள்? வேற எங்கேயும் போக முடியாது, வேற ஊருக்கு தான் போவாங்க எல்லாம். மக்களோட எதிர்ப்பை தாண்டி சூழலியல் அமைப்புகளோட எதிர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் சூழலில் அனுப்பாரு 4 பேர் இருந்துக்கிட்டு அவங்க மட்டும் தான் சூழலை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அது முதல்ல மிகப்பெரிய ஒரு தவறு சார். அது முதல்ல நிறுத்த சொல்லுங்கள் அவங்கள. எங்களுக்கும் எல்லோரும் நல்லா தெரியும். எனக்கு இருக்கிற என்வாயர்மெண்டல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் அவங்க மட்டும் தான் பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணுவோம். நான் வருஷத்தில் 3-4 நாள் காட்டுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துருவாங்க. நான் இந்த வருஷத்தில் 3-4 நாள் போய் ட்ரெக்கிங் போகிறவங்க உள்ளே சுற்றி கிடக்குறாங்க. அதனால் எனக்கு சூழல்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்கிற ஆளுங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் சரி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்களே, அப்போ இதுதான் ஒரே ஆப்ஷன்றதுனால தானே முடிவு பண்ணியிருக்கணும். அவங்க அப்படி செய்யாதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு விட்டார்கள் என்று ரொம்ப வருத்தம் அளிக்கிறது.